மருத்துவர்களின் அலட்சியத்தால் பச்சிளம் குழந்தையின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டதாக பெற்றோர்கள் வேதனை. இதுபோன்ற அலட்சியமாக செயல்படும் மருத்துவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஏபிஎம் சர்ச் பகுதியைச் சேர்ந்த மோகன் காயத்ரி இவர்களுக்கு கடந்த 2014ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. 6 வயதில் ஒரு மகன் உள்ளார். இந்நிலையில் காயத்ரி 2ஆம் முறை கருவுற்று அவருக்கு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்துள்ளார். பிறந்த பச்சிளம் குழந்தைக்கு மூளை வளர்ச்சி குறைபாடு உள்ளதாகவும், மேலும் இதயத்தில் ஓட்டை மற்றும் வயிற்று பகுதியில் கோளாறு என குழந்தை பிறப்பில் பல்வேறு குறைபாடுகளை கண்டுபிடித்த மருத்துவர்கள் இது குறித்து பச்சிளம் குழந்தையின் பெற்றோரான மோகன் காயத்ரி தம்பதியிடம் தெரிவித்தனர். அது மட்டுமின்றி காயத்ரி கருவுற்று இருந்த போதே 5, 7, 9 ஆகிய மாதங்களில் எடுக்கப்படும் ஸ்கேன் மூலமாக இதனை எளிதில் கண்டுபிடித்து மருத்துவர்கள் தெரிவிக்கவில்லையா என கூறினர். இதனால் வேதனை அடைந்த மோகன் காயத்ரி தம்பதிகள் மற்றும் அவரது உறவினர்கள் இது குறித்து அவர் ஏற்கனவே மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொண்டு வரும் அரக்கோணம் SRகேட் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப துணை சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்டனர். ஆனால் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் யாரும் அங்கு பணியில் இல்லாததால் உடனடியாக சம்பந்தப்பட்ட மருத்துவரை வரச் சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நகர காவல்துறையினர் பாதிக்கப்பட்டவர்களிடம் 5, 7, 9 ஆகிய மாதத்தில் எடுக்கப்பட்ட உங்களுடைய மருத்துவ ஸ்கேன் எடுத்து வந்து பேசுங்கள் என ஒருதலை பட்சமாக செயல்பட்டனர். மருத்துவர்களை தெய்வமாக பார்க்கும் வேளையில் இதுபோன்ற சில மருத்துவர்களின் கவனக்குறைவாலும் அலட்சியத்தாலும் ஒரு பச்சிளம் குழந்தையின் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு எக்ஸ்ரே இயந்திரம் இல்லை என கூறி கடும் வெயிலில் தனியார் எக்ஸ்ரே மையத்துக்கு அரசு மருத்துவமனை நிர்வாகம் ஸ்ட்ரக்சரில் அனுப்பி வைத்த சலசலப்பு அடங்குவதற்கு முன் தற்பொழுது மீண்டும் ஒரு சம்பவம் அரங்கேறியது. இது பொதுமக்களிடையே பெரும் அச்சம் நிலவி வருகின்றது. அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் இன்றைய தினம் ஏபிஎம் சர்ச் பகுதியை சேர்ந்த மோகன் என்பவர், அவருக்கு நேற்றைய தினம் செங்கல்பட்டு மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தைக்கு சரியான மூளை வளர்ச்சி இல்லை என்ற செய்தியை மருத்துவர்கள் நேற்றைய தினம் குழந்தையினுடைய பெற்றோர்களிடம் தெரிவித்தனர். நேற்றைய தினம் மருத்துவர்கள் 5ஆம் மாதம் ஸ்கேன் எடுக்கின்ற அந்த ஸ்கேனிலேயே குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி உள்ளது என்பது தகவல் தெரிவித்திருப்பார்களே, உங்களிடம் தகவல் தெரிவிக்கவில்லையா என்று கேட்டபொழுது உள்ளபடியே பெற்றோர்கள் கதறி அழுது பயந்துள்ளனர். அரக்கோணம் மருத்துவமனையில் ஒரு ஸ்கேன் எடுக்கக்கூடிய அந்த இயந்திரம் என்பது இல்லை என்பது வெட்கக்கேடான ஒரு விஷயம். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட அரக்கோணம் நகரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் வசிக்கும் பொழுது ஒரு அரசு மருத்துவமனை என்பது மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்க வேண்டுமே தவிர, ஆனால் மக்களை வஞ்சிக்கக்கூடிய அளவில் இன்றைக்கு அரக்கோணம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு என்பது அரக்கோணம் நகரத்திற்கு ஒரு தலைகுனிவு. குறிப்பாக மகப்பேறு பிரசவத்திற்கு